ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டியுடைய பார்ட் 2 வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம என்ன பார்க்கலாம் ஃபஸ்ட் அப்படின்னா சமயம். ஓகேங்களா? இந்த ரிலீஜியஸ் டைவர்சிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ சமயம். நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன டிக்ளேர் பண்ணியிருக்கு அப்படின்னா, இந்தியா வந்து ஒரு மத சார்பற்ற நாடு அப்படின்னு சொல்கிறாங்க, செக்குலர் நேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து எல்லா ரிலிஜனும் வந்து இங்கே ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க, இங்கே எல்லாருமே சமம்தான். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நமக்கும் வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது, ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து எந்த கடவுள் வேணுமோ நம்மளை வந்து கும்பிடலாம். ஓகேங்களா? இது யாரும் வந்து தடுக்கிறதுக்கான உரிமை இல்லை. ஒரு சில பொலிட்டிக்கல் பார்ட்டி இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டால் நாங்கள் அதை தடை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதாவது ஒரு சிலர் வந்து ஹிந்துவில் இருப்பாங்க, அப்புறம் கிறிஸ்டினுக்கு கன்வெர்ட் ஆகிடுவாங்க, ஒரு சிலர் கிறிஸ்டினுக்கு இருப்பாங்க, அதுக்கடுத்து வந்து முஸ்லீம், இது மாதிரி சேஞ்சஸ் ஒவ்வொரு ரிலீஜனுக்கும் மாறுவாங்க. ஸோ அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஓகேங்களா? ஸோ நம் நாட்டு வந்து எந்த கடவுள் வேணும்னா கும்பிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, உங்களுடைய உரிமை இது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா நிறைய மியூசியம் இருக்குது. ஓகேங்களா? அதாவது லெபார்ட்ரியும் இருக்குது, மனிதர்களை பற்றி படிக்கிறதுக்கான நிறைய லெபார்ட்ரியும் இருக்குது. அதனால தான் வந்து இந்தியா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மியூசியம் ஆஃப் ஹியூமன் ரேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்திய நாடு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரிலீஜியனுடைய பர்த் பிளேஸாக வந்து இருக்குது. ஓகேங்களா? அதாவது இந்தியா வந்து இந்தியாவில் வந்து நிறையா ரிலிஜியன்ஸும் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து இந்தியாவுடைய 4 சமயங்கள் வந்து இந்தியாவில் தோன்றவை அப்படின்னு சொல்கிறாங்க. பர்த் பிளேஸ் ஒரு 4 சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்துசம், சீக்கிசம், புத்திசம், ஜெயினிசம். இந்து சமயம், சீக்கிய சமணம், பௌத்த சமயம், சமண சமயம் அப்படின்னு சொல்லி 4 வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் தோன்றியவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு அந்த லெட்டர்ஸில் மட்டும் ஞாபகம் வச்சு ஹாய் ஷாய், ஸோ HISI, அப்புறம் புத்திசம், ஜெயினிசம். ஓகேவா? ஜெயின். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட்டில் ஒரு HSBJ அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக நீங்கள் அந்த மாதிரி படித்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய சமயங்கள் வந்து பின்பற்றுறாங்க மக்கள், அந்த 4 சமயங்களும் பின்பற்றுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இஸ்லாம், ஓகேங்களா, கிறிஸ்துவம், பாரிசியம், ஓகேவா? ஸோ இந்த 3 வந்து சமயங்களும் வந்து பின்பற்றுறாங்க. அப்போ இந்திய மக்கள் வந்து மொத்தம் வந்து 7 வந்து பின்பற்றுறாங்க. 4 சமயம் வந்து பர்த் பிளேஸாக வந்து இருக்குது. ஓகேங்களா? புரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து வேதிக் ரிலிஜியன், அதாவது இந்துசம்னு சொல்கிற வேதிக் ரிலிஜியன் தான் வந்து ஏஷியன் ரிலிஜியன் ஆஃப் அவர் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்துசம் தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஏஷியன் ரிலிஜியன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து இந்த கிறிஸ்டியானிட்டியை யார் வந்து கொண்டு வந்தாங்கன்னா சர் தாமஸ். ஓகேவா? அந்த தாமஸ் அப்படின்றவர் தான் வந்து கிறிஸ்டியானிட்டியை கொண்டு வந்தாங்க. பெரிஷியனை வந்து யார் ப்ராட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜோரஸ்டோரஸ்யாஷினம். ஓகேவா? ப்ரொனன்சியேஷன் வரல. ஜொராஸ்டிசம் ஜொராஸ்டிசம். ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. PZ. ஓகேங்களா? அப்படின்னா வச்சுக்கோங்க. முஸ்லீம்ஸ் வந்து இஸ்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ப்ரொனன்சியேஷன் வரல, நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ இதில் கீழே வந்து நான் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது இஸ்லாமிய சமுதாயத்து மக்கள் வந்து நாட்டில் எங்கே அதிகமாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த மாநிலத்தில் அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்டால் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர் வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் அதிகமாக இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து கிறிஸ்துவ சமயம். ஓகேவா? கிறிஸ்துவ சமயம் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேஷ், மிசோரம், மேகாலயா. 3 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அருணாச்சல பிரதேஷ், மிசோரம், மேகாலயா வந்து பார்த்திங்கன்னா அதாவது வடகிழக்கு மாநிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்துவ சமயங்கள் வந்து அதிகமாக இருக்காங்க. பஞ்சாபில் சீக்கியர்கள் அதிகமாக இருக்காங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பஞ்சாபில் சீக்கியர்கள் இருக்காங்க. ஓகே. ஸோ அதுக்கடுத்து வந்து இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்புப்படி 2011 வந்து பார்த்திங்கன்னா வந்து 121 கோடி மக்கள் தொகையை வந்து இருந்திருக்காங்க. அதில் வந்து எவ்வளோ ரிலீஜியன் வைஸாக வந்து எவ்வளோ பாப்புலேஷன் இருந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஹிந்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து 79.8% இருக்காங்க. கிட்டத்தட்ட 80% வந்து இந்தியாவில் வந்து இந்துக்கள் தான் இருக்காங்க. அப்படி ரவுண்டாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இஸ்லாமியர்கள், அதுக்கடுத்து வந்து
இந்துக்களுக்கு அடுத்து வந்து இஸ்லாமியர்கள் இருக்காங்க. அவங்க வந்து 14.23% இருக்காங்க. சீக்கியர்கள் 1.72% இருக்காங்க. கிறிஸ்துவர்கள் வந்து 2.3% இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1 இல்லை 2 3 ஓகேவா. கிறிஸ்துவர்கள் வந்து 2.3% இருக்காங்க. பௌத்தர்கள் வந்து 0.07% இருக்காங்க. சமணர்கள் வந்து 0.37% இருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ். ஸோ கேட்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. யார் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்காங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஹிந்துஸ் ரவுண்டாக 18 வச்சுக்கோங்க. இஸ்லாமியர் 15 கிட்டத்தட்ட 15 அப்படின்னா வச்சுக்கோங்க. சீக்கியர்கள் வந்து 2 கிட்டத்தட்ட 2 தான் இருக்காங்க. கிறிஸ்துவர்கள் பாருங்கள் 2.3, கிறிஸ்துவர்கள் அந்த 2.3 நான் வச்சுக்கோங்க. பௌத்தர்கள் வந்து 0.07, சமணர்கள் 0.37 சாரி ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து இந்த சமுதாய அமைப்பின் தோற்றங்கள் வந்து பாருங்கள். அதாவது வட இந்தியாவிலையும் மக்கள் வாழ்க்கை முறை வந்து தென்னிந்திய மக்கள் வாழ்க்கை முறையும் வந்து வேறுபட்டிருக்கு ஓகேங்களா. அவங்க ட்ரெஸ்ஸிங் கோட்ஸு, ஃபுட்டு சாப்பிட்றது அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேற்றுமைகள் வந்து காணப்படுகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பொருளாதார வேற்றுமைகள் ஓகேவா. ஸோ உலக அளவில் பொருட்களை வாங்கும் திறன் அடிப்படையில் வந்து 4வது இடத்தை இந்தியா உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. 4th பிளேஸில் இருக்காங்க. இந்தியா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மிக்ஸ்டு எக்கானமியாக இருக்காங்க ஓகேங்களா. ஸோ மிக்ஸ்டு எக்கானமி அப்படின்றது வந்து என்னென்னா அரசு மற்றும் தனியார் துணை வந்து ரெண்டும் சேர்ந்து வந்து நடக்கும் ஓகேவா. இந்த தனிநபர் வருமானமே வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தின் பொருளாதார வளர்ச்சியை வந்து தீர்மானிக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. பேர் கேபிட்டா இன்கம் ஓகேவா. ஸோ அதாவது ஒருத்தர் வந்து எவ்வளோ வந்து தனிநபர் வருமானம் வருதோ அதை பொறுத்து தான் வந்து குடும்பத்தினுடைய பொருளாதாரம். அப்பா எப்படி எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களோ அதுதான் வந்து குடும்பத்தினுடைய பொருளாதாரமாக இப்போதைக்கு இருக்குது ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்து ஒற்றுமையுடைய கூறுகள் ஓகேவா நிறைய வந்து இருக்குது. அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நிலவியல் அமைப்பினுடைய ஒற்றுமை ஓகேங்களா. ஸோ ஹிந்த் என்ற பெயர் தான் வந்து சிந்த் என்ற நதியின் பெயரிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிந்த் ஓகேங்களா. அதாவது கிரேக்கர்கள் வந்து பார்த்திங்கன்னா சிந்து கடலுக்கு வந்து வணிகம் செய்யும் போது அப்போ அவங்க வந்து ஹிந்த் அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்து உச்சரித்தினர்கள். யார் வந்து சிந்துவை வந்து ஹிந்த் அப்படின்னு சொன்னாங்கன்னா கிரேக்கர்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த சிந்த் அப்படின்ற பேரில் தான் வந்து ஹிந்த் அப்படின்றதா வந்துச்சு ஓகேங்களா. ஸோ அரேபியர்கள் வந்து இந்தியா வந்து ஹிந்துஸ்தான் வந்து அழைச்சிருக்காங்க. புராண காலத்தோடு வந்து பார்த்திங்கன்னா வந்து பாரத நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ பாரத நாடு அப்படின்னு நம்மளை சொல்லியிருக்காங்க. வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா வித்யாசாத்புரா மலைத்தொடர்கள் வந்து பிரித்தாலும் இந்தியாவை வந்து பாரத கண்டம் என்று தான் வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா. ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ அரசியல் ஒற்றுமை பார்ப்போம். அதாவது பண்டைய தமிழர் பண்பாட்டில் வந்து சிறந்த விளங்கியது அப்படின்றதுக்கு வந்து சங்க காலத்தில் இருக்கிற இலக்கியங்கள் வந்து எக்ஸாம்பிளாக இருக்குது. 8 தொகை 10 பாட்டு வந்து உணர்த்துது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அரசியல் மற்றும் பண்பாட்டு ஒற்றுமை ஓகேவா இந்திய தேசத்தை வலிமை மிக்க தேசமாக்கியது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்கன்னா ஜவஹர்லால் நேரு தன்னுடைய டிஸ்கவர் ஆஃப் இந்தியா அப்படின்ற நூலில் வந்து சொல்லி கூறியிருக்காரு ஓகேங்களா. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ டிஸ்கவர் ஆஃப் இந்தியா வந்து யாருடைய நூல் அப்படின்னு கேட்கலாம். ஜவஹர்லால் நேருடைய நூல் ஓகேங்களா. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து வலிமையான தேசம் வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னா அரசியல் மற்றும் பண்பாட்டுடைய ஒற்றுமையினால தான் வந்து வலிமை மிக்க தேசமாக வந்து இந்தியா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகேவா. ஆங்கிலேயர்களே வந்து பார்த்திங்கன்னா நாடு முழுவதும் பொதுவாக வந்து ரயில் பாதையும் தபால் தந்தித்துறையை வந்து ஏற்படுத்தி ஒற்றுமை உணர்வையும் வளர்த்துருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆங்கிலேயர்களும் பொதுவாக தான் வந்து உருவாக்கியிருக்காங்க ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து சமய ஒற்றுமை ஓகேவா. அந்த சமய ஒற்றுமை அப்படின்றது வந்து எப்படி இருக்குன்னா திருவிழாக்களாக வந்து மக்கள் வந்து எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்து கொண்டாடுறாங்க ஓகேங்களா. அதாவது எல்லா மதத்தினரும் வந்து பார்த்திங்கன்னா கலந்து கொள்கிறார்கள் ஓகேங்களா. பஞ்சாபில் வந்து பார்த்திங்கன்னா குருநானக் ஜெயந்தி அப்போ எல்லாருமே வந்து கலந்துக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாகூர் தர்காவில் வந்து கஸ்தூரி விழான்னு சொல்லி கொண்டாடுவாங்க. அப்போ எந்த மதத்தினரும் எல்லா மதத்தினரும் சேர்ந்து தான் வந்து கொண்டாடுறாங்க. வேளாங்கண்ணி மாதா ஆலை கொடியேற்றம், அதுக்கடுத்து வந்து சிக்கல் சிங்காரவேலர் ஆலை கந்த சஷ்டி விழா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மதத்தினரும் வந்து கலந்துக்கிறாங்க ஓகேவா. ஸோ சமய விழாக்கள் வந்து இந்தியா ஒரு சமய சார்பற்ற நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்து சமயத்தவர் வந்து என்னெல்லாம் கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி, நவராத்திரி, சித்திரை திருவிழா, ராமநவமி, வைகுண்ட ஏகாதசி, விநாயகர் சதுர்த்தி, மகா சிவராத்திரி, கும்பமேளா, மாசி மகம், தைப்பூசம், கார்த்திகை தீபம், கிருஷ்ண ஜெயந்தி இது எல்லாமே வந்து ஹிந்து சமயத்தை வந்து கொண்டாடுறாங்க. தமிழகத்தில் வந்து கொண்டாடப்படும் பொங்கல் விழாவை வந்து வடநாட்டில் வந்து மகா
மகர சங்கராந்தி. ஓகேவா, மகர சங்கராந்தி அப்படின்றது கொண்டாடுறாங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான கொஸ்டின். பொங்கல் விழாவை வந்து எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மகர சங்கராந்தி அப்படின்ற பேரில் வந்து கொண்டாடுறாங்க. கிறிஸ்துவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் விழாவை வந்து கொண்டாடுறாங்க. இஸ்லாமியர்கள் வந்து பார்த்திங்கன்னா மிலடி நபி, ரம்ஜான், பக்ரீத் கொண்டாடுறாங்க. பௌத்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா புத்த பூர்ணிமா. ஸோ இந்த பௌத்தர்கள் பூ அப்படின்னா வச்சுங்க, புத்த பூர்ணிமா. சமணர்கள் மகாவீரர் ஜெயந்தி. அப்போ ஒரு மகாவீரராக இருக்கணும்னா அவருக்கு சமமான இருக்கிறவங்க கிட்ட தான் வந்து சண்டை போடுவாங்க. ஸோ சமணர்கள். ஸோ அந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க. சீக்கியர்கள்னால் குருநானக் ஜெயந்தி. ஓகேவா. ஸோ குரு கிட்ட மாட்டிங்கன்னா சிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாதியர்கிட்ட மாட்டிக்கினாங்க. குரு கிட்ட மாட்டிக்கிட்டாங்கன்னா சீக்கியர்கள். ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்து இந்தியர்கள் வந்து புனித பயணம் பண்ணுவாங்க. வட இந்தியர்கள் வந்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் நிறைய பேர் வருவாங்க. தென்னிந்தியர்கள் வந்து பார்த்திங்கன்னா காசிக்கு வந்து நிறைய பேர் போவாங்க. ஸோ இது வந்து நம்முடைய சமயம் ஒற்றுமையை வந்து சொல்லுது. இலக்கியம். ஓகேவா. இந்திய இலக்கணங்கள் வந்து பார்த்திங்கன்னா கருவூலமாக வந்து திகழ்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேதங்கள், மகாபாரதம், ராமாயணம், பகவத்கீதை, விவிலியம், திருக்குரான் மற்றும் திருக்குறள் வந்து இருக்குது. சரிங்களா. இது வந்து நிறைய மொழியிலையும் வந்து கிடைக்குது. இந்தியாவில் வந்து பல மொழியில் மொழிபெயர்ப்பட்ட நூல்கள் என்ன அப்படின்னா காளிதாசரின் மேகதாதும் சகுந்தலம். ஓகேவா. சகுந்தலம் நல்லா ஞாபகிச்சுங்க. காளிதாசரின் மேகதாதும் சகுந்தலமும் வந்து பார்த்திங்கன்னா பல மொழிகளில் வந்து மொழிபெயர்க்கப்பட்ட நூல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா முழுவதும் பின்பற்றி வரும் தத்துவ கோட்பாடுகள். ஓகேங்களா. சாகர், ராமானுஜர், கம்பர், குருநானக், சைத்தன்யர் இவங்க எழுதின கோட்பாடுகளை வந்து தத்துவ கோட்பாடுகளை வந்து பின்பற்றுறாங்க. அதுக்கடுத்து வந்து ஆழ்வார்கள், நாயன்மார்களால் எழுதப்பட்ட 4000 திவ்ய பிரபந்தம், தேவார பாடல்களை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாடிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்து அறுவடை திருவிழாக்கள் நாடு முழுவதும் விவசாயிகள் கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் எந்தெந்த மாநிலத்தில் என்ன கொண்டாடுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தமிழ்நாட்டில் வந்து பொங்கல். ஓகேங்களா. ஸோ கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத், பீகார் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா மகா சங்கராத்திரியா. ஓகேவா. ஸோ அதை கொண்டாடுறாங்க. கேரளாவில் ஓணம். ஸோ கேரளா அப்படின்றது நமக்கு தெரியும், ஓணம். மத்திய பிரதேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து லோஹரி. ஓகேவா. ஸோ அப்போ மத்திய பிரதேசத்தில் இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா மத்தியத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோ எனர்ஜி இருக்கும், லோஹரி அப்படின்னு நினச்சிக்கோங்க. பஞ்சாப் அப்படின்னா பைசாகி. ஸோ பை அப்படின்னு வச்சுக்கோங்க. பஞ்சாப் வந்து பைசாகி. அஸ்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா வந்து போக்லி, பஹி. ஓகேவா. பிஹி. ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கடுத்து வந்து கல்ச்சுரல் டைவர்சிட்டி. ஸோ கல்ச்சுரல் டைவர்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து உடல் அமைப்பு வேற்றுமை இருக்குது, லாங்குவேஜ், ட்ரெஸ்ஸிங் கோடு, ரிலிஜியன்ஸு, சோஷியல் ஹேபிட், மியூசிக் எல்லாமே வந்து வெவ்வேறு இருந்தாலும் வந்து நம்ம நாடு வந்து ஒற்றுமையாக தான் இருக்குது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அதுதான் வந்து கல்ச்சுரல் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து 60% இந்த எப்போகிராஃபிக் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து தமிழ்நாட்டிலேருந்து எடுத்திருக்காங்க. அது எல்லாம் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஸ்கிரிப்ட்லேயே வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த கலை மற்றும் கட்டிடக்கலையை வந்து நம்ம பார்ப்போம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமயத்து தொடர்புடையதாகவே வந்து இருக்குது. பல்லவர் வந்து பார்த்திங்கன்னா மாமல்லபுரம் சிற்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா பல்லவர்களுடைய எடுத்துக்காட்டாக சொல்லலாம். காஞ்சிபுரத்தில் வந்து கைலாசநாதர் கோயில், வைகுந்த பெருமாள் கோயில் இருக்குது. தஞ்சையில் பிரகதீஸ்வரர் கோயில். அதுக்கடுத்து வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். திருவரங்கம் வந்து பார்த்திங்கன்னா அரங்கநாதர் கோயில். திருவள்ளிபுத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டாள் கோயில். ஸோ இது ரொம்ப ரொம்ப பழமையான தென்னிந்திய கட்டிடக்கலைன்னு சொல்கிறாங்க. வட இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து முதலாக வந்து ஸ்தூபி அப்படின்ற கட்டிடக்கலை முறை தான் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ செஞ்சி, சாரதா இது எல்லாமே, சாரநாத் இது எல்லாமே வந்து ஸ்பூதிகள் அப்படின்ற கட்டிடக்கலையில் வந்து கட்டப்பட்டிருக்காங்க. ஸோ காஷ்மீரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வைஷ்ணவா தேவி கோயில் இருக்குது. பாரசீக கட்டிடப்பணி வந்து மசூதிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாரசீக கட்டிடப்பணியில் வந்து இருக்குது. அப்புறம் பூரி ஜெகநாதர் கோயில், கோனா சூரிய கோயில், காசி விஸ்வநாதர் கோயில், டெல்லி செங்கோட்டை இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வட இந்தியாவுடைய கட்டிடக்கலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க.
பெயிண்ட் அட் அஜந்தா அண்ட் எல்லோரா இது வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ மொழி வேற்றுமை ஓகேவா. பாலி, பிராகிருதம், சமஸ்கிருதம் போன்ற மொழிகள் வந்து பார்த்திங்கன்னா வட இந்திய மக்களால் பேசப்பட்டன. தென்னிந்தியாவில் இந்த மொழி வந்து பார்த்திங்கன்னா சமண பௌத்த துறவிகள் வந்து பரப்பப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மொழிகள் ஒற்றுமையில் வந்து பார்த்திங்கன்னா பாலி, பிராகிருதம், சமஸ்கிருதம் பார்த்திங்கன்னா வட இந்திய மக்கள் பேசப்பட்டன. தென்னிந்தியாவில் இம்மொழி வந்து சமண பௌத்த துறவிகளால் வந்து பரப்பப்பட்டன. செவிலியல் சிறப்பு. இந்த செவிலியல் சிறப்பு அப்படின்றது என்னென்னா ஒரு மொழியில் வந்து பார்த்திங்கன்னா தொன்மை, தனித்தன்மை, மொழியின் தாய், சொல்வளம், இலக்கிய இலக்கண வளம், கலைவளம், பண்பாட்டு வளம் இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து செவிலியல் மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. திருவள்ளுவரால் இயற்றப்பட்ட திருக்குறள் வந்து உலக பொதுமுறை. தொல்காப்பியம் வந்து பார்த்திங்கன்னா தமிழரின் வாழ்வியல் உலகத்திற்கு உணர்த்துகின்றது. தமிழருடைய வாழ்வியல் வந்து உணர்த்தும் நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். வாழ்வியல் உலகிற்கு உணர்த்தும் நூல் வந்து பார்த்திங்கன்னா தொல்காப்பியம். ஓகே. ஸோ அதுக்கடுத்து வந்து இலக்கியங்கள் வந்து பார்த்திங்கன்னா மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. பண்டைய சமஸ்கிருதம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அரபிக் மற்றும் பாரசீக மொழியில் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. வானியல், கணிதம், அறிவியல் வந்து பார்த்திங்கன்னா தத்துவ நூல் மேற்காசிய மொழியில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. திருக்குறள், திருவாசகம் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில மொழியில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்காங்க. ஐரோப்பியர் வருகைக்கு பின்னர் ஆங்கிலம் வந்து இந்தியாவின் ஆட்சி மொழியாக்கப்பட்டது. ஸோ ஐரோப்பியர்கள் வருகைக்கு பின்னர் ஆங்கிலம் இந்தியாவின் ஆட்சி மொழியாக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லெட்டன் பிரபு. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். லெட்டன் பிரபு எழுதிய த சீக்ரெட் வே அப்படின்ற நூல் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து ரகசிய வழி என்ற பெயரில் வந்து மனோர்மணிய சுந்தரனார் வந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா. மனோர்மணியம். ஓகேங்களா. லெட்டன் பிரபு. ஓகேவா. ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ். அதுக்கடுத்து வந்து இந்த திராவிட மொழி குடும்பங்கள் வந்து ஒரு முறை பார்த்துக்கோங்க. ஸோ எது வந்து பார்த்திங்கன்னா திராவிட மொழிகளுடைய தென் திராவிட, நடு திராவிட, வட திராவிட மொழிகள் அப்படின்றத வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கடுத்து வந்து இலக்கிய ஒற்றுமை. இலக்கிய ஒற்றுமை வந்து பார்த்திங்கன்னா உலக செம்மொழிகள் ஒன்றான தமிழ் மொழியில் வந்து எழுதப்பட்ட தொல்காப்பியம், திருக்குறள், நாலடியார், நான்மணிக்கடிகை, 840, பெரிய புராணம், கம்பராமாயணம், சீராப்புராணம், இயேசு காவியம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அறிவியல் கோட்பாடாக வந்து முன்னிற்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ காலம், மொழி, எழுதப்பட்ட அதாவது கவிராஜ மார்க்கம். ஓகேவா. கவிராஜ மார்க்கம் வந்து பார்த்திங்கன்னா கன்னட மொழியில் வந்து ராஷ்டிரக்கூடர்கள் வந்து இருக்கும் போது வந்து எழுதியிருக்காங்க. தெலுங்குல வந்து பார்த்தீங்கன்னா அமுக்த மால்யுதா அப்படின்ற நூலை வந்து எழுதியிருக்காங்க. ஸோ யாருடைய பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து விஜயநகர பேரரசுடைய பீரியடில் வந்து எழுதியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ உடல் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரியர்கள், கிரேக்கர்கள், சாகர்கள் எப்படி இருப்பாங்கன்னா சிவந்த மேனியும் நீளமான கண்விழிகளும் கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து மிதமான குளிர்பகுதியில் வடகிழக்கில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா சிவந்த உடல் அமைப்பு இருப்பாங்க, குள்ளமான தோற்றத்தில் இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதே வந்து தென்னிந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மாநிறம் மேனியும் நடுத்தரமான தோற்றத்தையும் வந்து தென்னிந்தியாவில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொழியும் சமயமும் சொல்லியிருக்காங்க. ராமாயணம் வந்து பார்த்திங்கன்னா வடமொழியில் வந்து வால்மீகி முனிவராலும், இந்தியில் வந்து பார்த்திங்கன்னா துளசிதாசர், தமிழில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கவி சக்கரவர்த்தி கம்பராலும் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து வரலாற்றும் நாட்டுப்பற்றும். ஓகேங்களா. ஸோ பண்பாட்டு நம்ம வந்து எதை வந்து பராமரித்து பேணி காக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேற்றுமை ஒற்றுமை காண்பது, பிறருக்கும் எல்லாம் உயிருக்கும் அப்படின்னு வள்ளுவர் சொன்னது, எம்மதும் சம்மதும், ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே பார்த்து நம்ம நாட்டில் வந்து ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேசிய சின்னங்கள். ஓகேங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேசிய கொடி நமக்கு தெரியும், மூவர்ண கொடி. ஓகேவா. அதுக்கடுத்து தேசிய பாடல் வந்து பங்கிம் சந்திர சட்டர்ஜி இயற்றிய வந்தே மாதிரம். தேசிய கீதம் வந்து ஜனகன மகன தாகூர் எழுதியது. தேசிய பறவை மயில், தேசிய விலங்கு புலி, தேசிய மரம் ஆலமரம். ஸோ தேசிய திருவிழாக்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. தேசிய திருவிழாக்கள் 6 இருக்குது. ஆகஸ்ட் 15 சுதந்திர தின விழான்னு சொல்கிறாங்க. ஜனவரி 26 குடியரசு தின விழா. அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி, காந்தி பிறந்தநாள் திருவிழா. நவம்பர் 14 வந்து பார்த்திங்கன்னா நேரு பிறந்த தின விழா. அதுக்கடுத்து வந்து ஜனவரி 12 தேசிய இளைஞர் தின விழான்னு சொல்கிறாங்க. விவேகானந்தர் பிறந்த நாள். சரிங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செப்டம்பர் 5 வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆசிரியர் தினம். ஓகேவா. ஸோ கங்கை நதி வந்து 2008 வந்து இந்தியாவுடைய தேசிய நதியாக வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு.
ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், பிடிக்கலன்னு டிஸ்லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.